Electronics Training in Tamil. Electronics Training in Tamil channel இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ TDA 7265 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தி ஒரு 2.1 ஹோம் தியேட்டரை ஒரு லோ பட்ஜெட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், ஒரு 2.1 ஹோம் தியேட்டரை மேக் பண்ண முடியும். படிப்பு இருக்கணுமா, படிப்பெல்லாம் தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். யார் வேணாலும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். சேனலுடைய நோக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்க்கிற ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த சேனல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 7265 ஐசியோடைய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை எப்படி மேக் பண்ணுறது பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த போர்டு கிடைக்கிது இல்லையா, நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த போர்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளை வேணும். நான் ஏற்கனவே ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது வரவங்களா இருந்தால் ப்ரீவியஸாக ஒரு 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 7265 ஐசியை பற்றிய டேட்டா, ரெண்டாவது அந்த ஐசியுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அண்டு பிளாக் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன், ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு ஒரு வீடியோ, தென் அடுத்தபடியாக ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற வீடியோ. அதான் லாஸ்ட் கிளாஸ். ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும், ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிக்னல் இன்புட் பாயிண்ட்டில் ஒரு டூசர் மூலிமா நான் பவர் ஆன் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி விரலை கூட தொட்டு பார்க்கலாம். 2 சேனல் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டேன். இப்போ பவர் ஆம்பிளிஃபையர் நல்லா இருக்குது. பவர் சப்ளை ஆல்சோ ஓகே, ஸ்பீக்கர் ஓகே, பவர் ஆம்பிளிஃபையர் ஓகே, பவர் சப்ளை ஆல்சோ ஓகே அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டோம். தென் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது சிக்னல் கொடுக்கணும். இது சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணான்னா, நம்ம MP3 மாடுல், நான் இந்த லாஸ்ட் கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் MP3 மாடுல்ஸ் இருக்குது. ஒரு 25 மாடல் இருக்குது, 25 மாடுலும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போது பாருங்கள், நான் ஒரு மாடுல் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். நான் மினிமைஸ் பண்ணிக்கிற கொஞ்சம் பிக்சரை பாருங்கள். ஒரு மாடுல் MP3 மாடுல் இங்கே இருக்குது. இந்த MP3 மாடலில் 2 கனெக்டர் இருக்குது. ஒன்று வந்து பவர் சப்ளை, இன்னொன்று வந்து சிக்னல் அவுட்புட். இப்போ பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இதுக்கு ஒரு இந்த ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு ஒரு 7805 ஐசி. அந்த 7805 ஐசியினுடைய இன்புட்டில் ஒரு பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். ஸோ பாசிட்டிவ் வோல்ட் இந்த போர்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் நெகட்டிவ் வோல்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு பாசிட்டிவ் இன்புட் கொடுத்தோம்னா இந்த சப்ளை வரக்கூடிய 12 வோல்ட் என்னவா மாறும் அப்படின்னா ஒரு 5 வோல்ட்டாக மாறிடும். இதுதான் அந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு தேவை. ஓகேங்களா, இப்போ கொடுத்துட்டு தென் சிக்னல் அவுட்புட்டுக்கு 3 ஒயர் வருது. இந்த 3 ஒயரை என்ன பண்ணுறேன், டைரெக்டாக உங்களுக்கு இந்த மாடுலுக்குள்ளேயே கொடுக்குறேன், பவர் ஆம்பிளிஃபையரை கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரவுண்ட் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிரவுண்ட் பாயிண்ட், இது லெஃப்ட் சேனலுடைய அவுட்புட், மாடுலேருந்து வரக்கூடிய லெஃப்ட் சேனல் அவுட்புட், அதை இந்த போர்டுக்கு ஒரு இன்புட்டாக கொடுக்குறேன். தென் இந்த மாடுலேருந்து வரக்கூடிய ஒரு ரைட்டு சேனல், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டும் டைரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகும்னா, மாடுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே நேராக பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். எந்த விதமான கண்ட்ரோல் இல்லாமல் அவுட்புட் வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா, இப்போது பாருங்கள், மாடுல் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த மாடுல் கொஞ்சம் ஒரு புஷ் வச்சேன்னா கொஞ்சம் ஸ்டெடியாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பாட்டம் புஷ் வச்சிட்றேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ரெகுலேட்டர் ஐசி மாடுலுக்கு சப்ளை வோல்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா, மாடுலுடைய அவுட்புட்டில் உள்ள லெஃப்ட் சேனல் ரைட் சேனலை போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்படி தான் ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணி அவுட்புட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஆன் பண்ணிட்டேன். ஸோ அது எஃப்எம் மோடில் இருக்கிறனால ஒருவேளை காப்பிரைட் இஷ்யூ வரும், சினி சாங் வர்றதுனால. ஓகேவா,
நான் என்ன பண்ணுறேன், ஒரு பென்ட்ரைவ் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது Play by USB drive. ஓகே, பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பின் ட்ராப் சைலண்ட் இருக்குது, பக்காவாக இருக்குது. எந்த விதமான ஹம், நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. MP3 மாடல் வந்து நேராக பவர் ஆம்பிளிஃபையர் கொடுத்து நேராக பவர் ஆம்பிளிஃபையர் பெர்ஃபெக்டாக வேலை செய்தா. அட் த சேம் டைம் உங்களுக்கு MP3 மாடல் இருக்கு இல்லையா, ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணுதா. ப்ளூடூத் மாடல் பற்றி உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு 5 விதமான மோடு இருக்குது. ஒரு ரெக்கார்டிங் மோடு இருக்குது, ஆக்சிலரி 1, 2ன்னு இருக்கும். ஒவ்வொரு மாடலை பொறுத்து பென்ட்ரைவ் ட்ரைவ் பண்ணலாம், FM யூஸ் பண்ணலாம், ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம். எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணி ப்ளூடூத் ஒர்க் பண்ணுதா, FM எல்லா சேனலில் ரிசீவ் ஆகுதா, ஆக்சிலரி இன்புட் கொடுத்தா ஒர்க் பண்ணுதா. ஏன்னா மாடலில் நீங்கள் கேபினெட்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் ப்ரெஸ் பண்ணுறேன். தென் Bluetooth mode. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோடு செலக்ட் ஆகுது. ஓகேவா? இப்போது நான் ப்ளூடூத் மாடலேருந்து Play by USB drive. ஸோ பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையருக்கு ஆட் பண்ணி அவுட்புட் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணலாம், இப்போது சில நேரங்களில் இதனுடைய கெய்னர் சிக்னல் வந்து குறைவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஒரு கெய்னர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் ஆட் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த MP3 மாடல்லேருந்து வர அவுட்புட்டில் ஒரு கெய்னர் போர்டு அப்படின்னு இருக்குது. அந்த கெய்னர் போர்டு கொடுத்தோம்னா அது வந்து கெயினை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதன் மூலிமா நமக்கு LF, HF, மிடில் இந்த ஃப்ரீக்வன்சியில் கொஞ்சம் தூக்கலாக கிடைக்கும். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம், நல்ல குவாலிட்டி அமையணும் கஸ்டமரை பொறுத்து. ஓகேவா? ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 12 வோல்ட் டு 24 வோல்ட். இந்த ஐசிக்கு அதிகமாக வோல்ட் கொடுத்தா கூட ஒன்றும் ஆகாது. ஃப்ளக்சுவேஷன் வோல்ட் இருந்தாலும் இந்த ஐசி தாங்கும். அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட்டில் இந்த ஐசியில் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு கெய்னர் போர்டை எப்படி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? இப்போது நான் ஒரு கெய்னர் போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு கெய்னர் போர்டு. நான் வேணால் ஒரு என்லார்ஜ் பண்ணிக்கிறேன் இந்த போர்டை. இதான் ஒரு கெய்னர் போர்டு இருக்குது. இதில் வந்து 2 டிரான்சிஸ்டர் கெய்னர் போர்டு. இதில் ஒரு பக்கம் இன்புட் போட்டிருக்கோம், ஒரு பக்கம் அவுட்புட் போட்டிருக்கோம். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 12 வோல்ட் சப்ளை வேணும். 12 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டு இப்போ MP3 மாடல்லேருந்து வர அவுட்புட்டை இந்த போர்டுக்கு கொடுத்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது இந்த 2 ப்ரீசெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீசெட் 100K ப்ரீசெட் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேணும்னா கெயினை கொஞ்சம் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். குவாலிட்டி நல்லாயிருக்கும், எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த போர்டு, இப்போ இந்த போர்டை நான் இதில் இந்த சர்க்யூட்டில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ போர்டில் இருக்குது, நான் ஒயர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் ஒயர், அதாவது காமன் ஒயர் வந்து நான் இதில் பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட். ஏஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு கனெக்டர் மூலிமா இதுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட்டு ரைட், அதாவது போர்டோட அவுட்புட், கெய்னரோட அவுட்புட் ஒயர் வந்து நான் என்ன பண்ணுறேன், பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் போர்டில் நான் கொடுக்கணும். இந்த போர்டில் என்ன பண்ணுறேன், சேம் எல்லோ ஒயர், அது நெகட்டிவ். ஸோ சர்க்யூட்டோட நெகட்டிவில் நான் கொடுத்துக்கிறேன். நெகட்டிவ் கொடுத்துட்டேன். தென் சேனலுடைய அவுட்புட், அதாவது கெய்னருடைய அவுட்புட் ஒயர் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 2 சேனல் அவுட்புட்டில் கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அசம்பிள் பண்ணிட முடியும். ஓகேவா? நம்மகிட்ட என்ன முறையாக தேவை அப்படின்னா, முதல்ல ஒரு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக தெரியும், ஞாபகத்தில் இருக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வரணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் இருக்குது. அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். ஒரு மோனோவாக இருந்தாலும் சரி, ஸ்டீரியோவாக இருந்தாலும் சரி, 2.1, 5.1, 7.1 எதாக இருந்தாலும் அசம்பிள் பண்ணலாம்.
சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த போர்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ MP3 மாடலில் வர அவுட்புட்டை இந்த போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். முதல்ல நெகட்டிவ் ஒயர், கிரவுண்ட் ஒயர் கொடுத்துக்கிறேன். தென் லெஃப்ட் சேனல் இன்புட், ரைட் சேனல் இன்புட் ரெண்டு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது ரெண்டு சேனலோட இன்புட்டு நான் கொடுத்துட்டேன். அதாவது மாடல்லேருந்து வர ஒயர் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கெய்னர் கொடுத்துருக்கேன். கெய்னர்லேருந்து அவுட்புட் எடுத்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்துருக்கேன். தென் இந்த கெய்னர் போர்டுக்கு ஒரு சப்ளை வோல்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் சப்ளை 12 வோல்ட் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ராக்கில் இருந்து பாருங்கள், இது ஒரு பாசிட்டிவ் ட்ராக் இங்கே இருக்குது, இங்கேருந்து எடுக்கிறேன். ஆரஞ்சு கலர் ஒயர். தென் இதில் இன்புட்டாக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டட், எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போது மாடுல் எல்லாமே இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாடுல் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஒரு கெய்னர் போர்டு கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பவர் ஆம்பிளிஃபையர், இப்போ ஸ்டீரியோ. ஓகே, இப்போ ஆக்சுவலாக இந்த வயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிம்பிளான ஒரு சர்க்யூட் டயக்ராம் பாருங்களேன். நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இப்போது 12 வோல்ட் 24 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். அந்த இன்புட் வோல்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக இந்த 7265 அப்படிங்கிற ஐசியோடைய சப்ளை பின்னுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட்டு வந்துடுது. தென் இந்த கெய்னர் போர்டுக்கும் இந்த ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்துட்றோம். இந்த மாடுல் ப்ளூடூத் மாடலுக்கு மட்டும் 5 வோல்ட் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி சப்ளை கொடுத்துட்றோம். இப்போது ஒரு மாடுல், இது ஆண்டனா கனெக்ஷன். இதிலிருந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ரெண்டு அவுட்புட் வெளியே வருது சிக்னல். இது கெய்னர் போர்டுக்கு போகுது, ஆம்பிளிஃபை ஆகுது. அக்கார்டிங் டு இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த ரெண்டு ப்ரீசெட் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கெய்னரை கூட்டி குறைக்கலாம். அதன் மூலிமா இந்த 7265 ஐசினுடைய ஆம்பிளிஃபிகேஷனை கூட்டி குறைக்கலாம். அதன் மூலிமா கெயின் அதிகமாகும். இதில் 8 இன்ச்சு ஸ்பீக்கர், 8 ஓம்ஸ் கொடுக்குற வோல்ட் நான் சொல்லியிருக்கேன். 12 to 24, 12க்கு மேலே கொடுக்கலாம், 24 வரைக்கும் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து சர்க்யூட், இதை தான் செஞ்சுருக்கோம். இது சப்ளை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு எஸ்எம்பிஎஸ்லேருந்து ப்ளஸ் மைனஸ் வோல்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு சர்க்யூட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் மெமரியில் இருந்தால் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதான் வந்து சர்க்யூட் இல்லையா? இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நாம் என்ன பண்ணலாம், இப்போது ஆன் பண்ணி பார்க்கலாம். Play by USB drive. பாருங்கள், கம்ப்ளீட்டாக 0 லெவல் கொண்டுட்டேன். ஒரு பாயிண்ட் தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம், கை பேக்கில் இருக்கனால அந்த ஹம் வருது. இப்போ நான் கெயினை கூட்டுறேன். பின் ட்ராப் சைலண்ட். அப்போ என்ன பண்ண முடியும், இந்த கெய்னர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், கெயினை கூட்டி குறைக்கலாம். சில இடத்துல தேவைப்படாது, சில இடத்துல தேவைப்படும். ஒரு கெய்னர் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் நல்ல பவர்ஃபுல்லாக நாம் இது மட்டும் இருந்தால் போதும். ஒரு கேபினட் பவர் சப்ளை இருந்தால் போதும். நாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு சேனல், அது பர்டிகுலராக சப் ஃப்ரீக்வன்சி மட்டும் செப்பரேட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அதுக்கு ஒரு போர்டு கொடுக்க போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம், சேம் ஐசி 7265 அந்த ஐசியை ஸ்டீரியோவுக்கு போல் மானோவாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். மானோவாக கன்வெர்ட் பண்ணல சிங்கிள் ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இப்போ 2 சேனல் 25+25 வாட்ஸ் வந்துச்சுன்னா அதில் சிங்கிள் ஐசி மானோ 50 வாட்ஸ் அவுட்புட் வரும். நல்ல குவாலிட்டி அதில் கொண்டு முடியும். ஓகே, நாம் அடுத்த உங்களுக்கு வீடியோவில் ஒரு சப் ஆம்பிளிஃபையர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதில் நீங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். வித் சர்க்யூட் டயக்ராமோடு இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம்.
மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். ஆன்லைன் ட்ரைனிங்காக இருக்கிறனால வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து தொழிலை கற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டமான எல்லா தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டூல்ஸு ஸ்பேர்ஸ் எதாவது வேணும்னாலும் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.